தேர்ஸ்டே அந்த இது முடிஞ்சிட்டு அவன் இப்ப நல்லா இருக்கான் பிரதர். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் ஆண்டவர் இயேசுவுக்கே. நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லா நலன்களையும் கொடுப்பார், நிரப்புவார். அதை தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பேசலா பிரதர், கேக்குதா பிரதர்? கேட்கலையே. சொல்லுங்க சிஸ்டர். போன வாரம் நம்ம இந்த நகையெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தோம் பிரதர். இந்த எல்லா நகையும் கிடைச்சிருச்சு பிரதர். அதுக்காண்டி ஜெபிச்சவங்க அனைவருக்காக நான் இந்நேரத்துல நன்றி கூறுகிறேன் பிரதர். இன்னும் கொஞ்சம் இந்த திருடருங்களையும் அவங்க 2 பேரு புடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நகை இன்னும் கொஞ்சம் வரணும் பிரதர். அதுக்காண்டி நான் நேரத்துல வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுறேன். ஜெபிச்ச அவங்க அனைவருக்காகவும் இந்நேரத்துல நான் வந்து நன்றி சொல்லேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் வந்து நம்மளுடைய தேவைகளை அவர் அறிஞ்சிருக்கிறார். நம்மளுடைய பொருட்கள் காணாம போகும்போது என்ன நடக்குது? நம்மளுடைய பொருள் உண்மையாக நம்ம உழைத்து சம்பாதித்து சேர்த்த அந்த பொருள் காணாமல் போகும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அத ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர் முழுமையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த நகை திரும்ப கிடைச்சிருக்கு. அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர், எல்லாம் கிடைச்சிரும். பிரைஸ் லார்ட். ஜோஹான் ஸ்டெல். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். இந்த தண்ணி இதுக்காக வந்து போன மீட்டிங்ல வந்து பிரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ வந்து திருப்பாடல்கள் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வந்து அறிக்கையிட சொன்னாங்க. வீடு பதிக்கிறதுக்கு கொடுத்திருந்தப்போ காசு 51,000 கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. காசு கிடைக்கல. அதுக்காக தான் இந்த இறை வார்த்தை என்ன சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரோடு போட போறோம், அதனால நாங்க இன்னும் பைப் தர மாட்டோம், அந்த மாதிரியே சொல்லிட்டாங்க. நான் வரும்போது அங்க வேலை நடந்துட்டு இருக்கு, அப்ப இன்னும் கிடைக்காதுல்ல, அப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்த அப்புறம் திருப்பி அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இந்த இறை வார்த்தையை சொன்னாங்கல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சொல்லிட்டே இருந்தேன். சொல்லிட்டு காலையில ஸ்கூல் போயிட்டேன். ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த பஞ்சாயத்துல இருந்தே வந்து ரோடு போடுறதுனால நீங்க அங்க அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல, அதனால நான் வந்து நாங்க உங்க 2 இதுக்கு வந்து பைப் கனெக்ஷனை கொடுத்து வைப்போம், நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து வாட்டர் தருவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்னால உண்மையிலே நம்பவே முடியாத ஒரு விஷயம். இறை வார்த்தையை நான் வந்து சொல்லிட்டே இருந்ததுனால அது நம்பவே என்னால முடியலை. அது எப்படி தன்னால வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அந்த இறை வார்த்தையை தான் திருப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். கடவுள் எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அதிசயமா செய்திருக்காங்க. அதுக்காக பிரேயர் பண்ணவங்களுக்கு அந்த இறை வார்த்தையை சொல்லி கோடான கோடி நன்றி பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் சிஸ்டர், அதான் மிராக்கிள். ஆண்டவர் இயேசுவிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய இறை வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை அப்படிங்கிறது அதுதான். நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கே தெரியாது, நடக்கும். அதுதான் இறை வார்த்தை. ஒரு இறை வார்த்தை வந்து விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் நடக்காமல் போகாது. ஒரு புள்ளியோ ஒரு சிற்றெழுத்தோ நடைபெறாமல் போகாதுன்னு இறை வார்த்தை சொல்லுது. அதனால அந்த இறை வார்த்தை நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் இயேசுதாமே எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். அது மாதிரிதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து இறை வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் வைஷாலி. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு வந்து இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் ப்ரேயர் கொடுத்துருந்தேன். அது வந்து நல்லபடியா நடந்திருக்கு. நானும் அம்மாவும் நல்லபடியா வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். glory to Jesus. எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் உங்களுக்கு கடவுள் செய்திருக்கிறார். அதற்கு தாமே நீங்க தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து இறை வார்த்தையில ஜெபிங்க, சரியா? ஆண்டவர் உங்களை மேலுமாக அற்புதங்களை ஆசீர்வாதங்களை அள்ளித் தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
Glory to Jesus. அடுத்து ஜென்சி ஜோசப். Praise the Lord, brother. Praise the Lord. நாங்க லாஸ்ட் சண்டே நாங்க புதுக்கோட்டைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல எனக்கு, பாப்பாவுக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு 3 பேருக்குமே அடி. அதுல அவருக்கு ரொம்ப அடிபட்டு போன வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு இங்க இந்த குரூப்ல வந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அவரோட ரெக்கவரி ஆகுறதுக்காக. இப்ப கடவுளோட புண்ணியத்துல அவளுக்கு ஸ்கல்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. பிளேட் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. 3 பிளேட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபேஸ்ல வந்து சின்ன தையல் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நாங்க வந்து வீட்டுல இருக்கிறோம். பாப்பாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இவ்வளவு பெரிய அதிசயத்தை செஞ்ச கடவுளுக்கு, இந்த துன்ப நேரத்துல எங்க கூடயே இருந்து வழி நடத்தின கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னும் அவருக்கு இந்த உதட்டுல போட்டிருக்க அந்த ஸ்டிச்சஸ், தலைவலி இது மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியா ஆகல. அதுவும் கடவுள் வந்து செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் பிரதர். சோ எங்களுக்காக அந்த கடினமான நேரத்துல ப்ரேயர் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுளுக்கும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. அந்த மிகப்பெரிய ஒரு விபத்திலிருந்து உங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசுதாமே தம் தூதர்களை அனுப்பி தாங்கி பிடித்ததற்காக முதல்ல நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை அற்புதமாக தாங்கி பிடித்து உங்களை காப்பாற்றியிருக்க. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Sister Jenita. In the early storage is Praise God, sister. storage is done with this. Praise the Lord, brother. Praise God, sister. எனக்கு ஒரு விட்னஸ் இருக்குங்கிறது விட்னஸ். பிரதர், நான் இந்த வாரம் வியாழக்கிழமை டேப்லெட் வாங்குறதுக்காக போயிருந்தேன் பிரதர் ஃபார்மசிக்கு. இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்கள பார்த்து நான் மாத்திரை வாங்குறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால கால் சென்டருக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட போன்ல வந்து சொல்லி அந்த டேப்லெட்ஸுங்களெல்லாம் ஒரு வருஷமா அப்படியே வாங்கிட்டு இருந்தேன். 2 months ஒன்ஸ் எனக்கு ரீஃபில் கொடுப்பாங்க. அந்த 2 months ஒன்ஸ் ஆர்டரை வந்து ஆன்லைன்லயே போட வேண்டியது. ஆன்லைன்ல இருந்து அந்த இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேப்பர்ஸ் வந்துடும். அந்த ரெக்வெஸ்ட் வந்த பின்னால அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபார்மசில வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் அந்த மெடிசனை வாங்கிக்குவேன் தேவையானது வரைக்கும். அதே மாதிரி கண்டினியூஸா ஒரு வருஷம் வரைக்கும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு டாக்டர் அவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் அந்த மந்த் கால் பண்ண டாக்டர் வந்து என்னுடைய கன்சல்டன்ட்டே. அப்போ அவரு வந்துட்டு ஒரு வருஷமா நீங்க வந்து என்ன பார்க்கல, அதனால நீங்க வந்து நெக்ஸ்ட் ரீஃபில்க்கு வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீஃபில் கிடைக்காது. ஆல்ரெடி 1 year ஆயிடுச்சு. நீங்க வந்து இதுக்கு கிளினிக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டுதான் நீங்க டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு ஒரு இதுலயே அது அப்பாயின்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மந்த் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் எனக்கு டேப்லெட் வந்து இப்போ வேணும், இந்த மந்த் எனக்கு டேப்லெட் வேணும். அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அங்க அப்பாயின்மெண்ட் இல்லாதையே ஒரு சிஸ்டர் மூலியமா போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு நம்ம வெறும் மெடிசன் மட்டும் இது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த சிஸ்டரும் திருப்பியும் சிஸ்டம் எல்லாம் பார்த்துட்டு சாரி அப்படி கொடுக்க முடியாது, நீ வேற எந்த டாக்டரையும் வாங்க முடியாது, உன்னுடைய டாக்டர் கிட்ட இன்னைக்கு இருக்காரு அவரு, இன்னைக்கு வந்து நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தரேன், டேப்லெட்டை டாக்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் டாக்டரை பார்த்துட்டு டேப்லெட் வாங்கிட்டு என்னவோ அந்த பக்கத்துல இருந்து வரும்போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு படபடப்பு. அப்போ நானு என் மனசுக்குள்ள ஒரு செகண்ட் நினைக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வெளியே போறதுக்குள்ள அந்த ஒரு டாக்டர், அவங்க அரப் டாக்டர் பெரியவங்க, நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த டைம்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல், ஒரு மன கஷ்டம் ஆன டைம், ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அது மாதிரி எல்லாம் இருந்த டைம்ல அந்த டாக்டர் மேல ஒரு மனக்கசப்பு. ஆனாலும் அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு அந்த 10 படிகள் வச்சு நம்ம மன்னிச்சுட்டேன். டாக்டரை வந்து இது பண்ணிட்டேன். ஆனா அந்த ஒரு செகண்ட் அந்த மாத்திரை வாங்கிட்டு வெளியே வர்ற டைம்ல ஏசப்பா, நான் வெளியே போற வரைக்கும் அந்த டாக்டரை மட்டும் நான் பாத்திரக்கூடாதுன்னு ஒரு செகண்ட் நினைச்சேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள அது தப்பு, அது வந்து சாத்தான் கொண்டு வர ஒரு
ஒரு தாட் தான் அது. ஆனா நம்ம ஏன் நம்ம வந்து அவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஒமிட் பண்றோம்னா, அவங்கள வந்து நான் சரியானபடி அந்த கம்ப்ளீட்டா நான் அவங்கள மன்னிக்கல. அதனாலதான் சாத்தான் வந்து அந்த ஒரு பயத்தை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் நான் என் மனசுல இருந்து அந்த ஒரு நினைப்ப விட்டுட்டேன் பிரதர். விட்டுட்டு ஒரு 10 ஸ்டெப் கூட எடுத்து வச்சு அந்த வீல் சேர்ல வந்திருக்க மாட்டேன் பிரதர். கரெக்டா எனக்கு ஆப்போசிட்ல அதே டாக்டர் எனக்கு முன்னால வராங்க. எனக்கு ஆண்டவரே ஏன்பா நானு அவங்கள பார்க்க கூடாதுன்னு நினைச்சவே திருப்பி வந்து அதே மாதிரி வராங்களே. அப்போ என் மனசுக்குள்ள சரி அது அட்லீஸ்ட் அந்த டைம்ல வந்து நம்ம அவங்கள பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறது தப்புன்றத வந்து ஆண்டவர் எனக்கு உணர வச்சாரு. அதுக்காக நன்றி சொன்னேன். அப்புறம் அந்த டாக்டர் எதிரில வரவும் அவங்க கிட்ட நின்று அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு சம்மிட்ல வந்து ஒரு இது வாங்கியிருந்தாங்க. ஒரு போஸ்டிங் ஒண்ணு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவங்கள கடந்து வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணாரு பிரதர். அதுக்காக இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அத ஒரு ஆண்டவர் பண்ண ஒரு அந்த கம்ப்ளீட்டா அந்த மன்னிச்சுட்டு வரக்கூடிய நிலைமைய ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்றதுக்காக நான் இந்த நேரத்துல வந்து அந்த இறை வார்த்தையின் வழியா நம்ம வந்து பயணிக்கும் போது அந்த ஒரு பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளத்தை சாத்தான் கொண்டு வரான் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து அதுக்கு அப்பவே வந்து அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது ஆண்டவர் வந்து அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷனை மாத்தி கொடுக்கிறவரா இருக்கிறதுக்காக நான் இந்த நேரத்துல அவருக்கு கொடானு கொடி நன்றி சொல்றேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மளை செயல்படுத்துகிறாருங்கிறதுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்க்கக்கூடாது, நம்ம பார்த்தா எந்த சூழ்நிலையில அவங்கள சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இயேசுதாமே அவரை பார்க்க வச்சு அவங்கள விஷ் பண்ண வச்சு கங்க்ராட்ஸ் பண்ண வச்சு அந்த ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு விரும்புறது அதுதான் நடந்திருக்கு. அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.